தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மே மாதம் 7ஆம் தேதி. ஜெபத்தின் மூலம் தேசங்கள் அசைகின்றன. ஏசாயா 26:9. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். வாசிக்க வேண்டிய பகுதி ஏசாயா 26ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது: பெலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார். அவர் உயரத்திலே வாசமாயிருக்கிறவைகளையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாக மட்டும் இடிய பண்ணுவார். கால் அதை மிதிக்கும், சிறுமியானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது. மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாயிருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். ஆமேன். கர்த்தரிடத்தில் காத்திருத்தல் தேவனுக்காக தீவிரமான ஒரு வாஞ்சையிலிருந்து பிறக்கிறது. காத்திருத்தலுக்கு முன் அக்கினியைப் போல தீவிரமான ஒரு வாஞ்சை அந்த நபரை பற்றிக்க வேண்டும். தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிற தேசத்தின் மத்தியில் தேவ நாமம் உயர்த்தப்பட, பரிசுத்தப்பட, தேவனுக்காக தன் ஆத்துமாவில் மாபெரும் வாஞ்சையால் நிறைந்திருக்கிற ஒரு தீர்க்கதரிசியை இங்கே பார்க்கிறீர்கள். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். தேசத்தின் மேலே தேவனது நியாய தீர்ப்பை காண அவர் விருப்பமாயிருக்கிறார். கர்த்தரிடத்தில் காத்திருத்தல் நேரம் எடுக்கும் காரியம். ஆவியிலே ஊக்கத்தோடும் ஆத்துமாவிலே வாஞ்சையோடும் மனிதன் தேவனை தேட ஆரம்பிக்கிறான். பகல் இரவாகி இரவும் விடியலாகிறது. அதிகாலையும் நள்ளிரவிலும் தேவனை தேடுவதின் விசேஷத்தில் எந்த விவாதமும் இல்லை. சத்தியம் என்னவென்றால், பின்னிரவிலும் அதிகாலையிலும் தேவனுக்கு அதிகபட்ச முன்னுரிமை அளித்து நம் வாழ்வில் அவருக்கு வழக்கமாய் தரும் முக்கியத்துவத்தை விட கூடுதல் முக்கியத்துவம் அளிப்பதாகும். எலியா என்கிற ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு தேசத்தையே தேவன் மாற்றினார் என்றால் ஜெபத்தின் மீது தேவனுக்குள்ள வைராக்கியமே காரணம். அவனுடைய ஜெப வாழ்க்கையில் அவன் எந்நேரமும் தேவனுக்கு முன்பாக நின்றான். தேவனை இரவிலும் அதிகாலையிலும் தேடுவதில் தர்க்கம் ஒன்றுமில்லை. இந்த வேதாகமம் முழுவதிலும் முழு கவனத்தோடும் வற்புறுத்தலோடும் ஜெபிக்கிற அந்த ஜெபம் வல்லமையான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியில் நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். பூமியை அசைப்பதற்கு தேவன் ஜெபிக்கிற மனிதனை சார்ந்திருக்கிறார். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.